வணக்கம். நீட் தேர்வை தொடர்ந்து இந்திய ஆட்சி பணி தேர்வுகள், அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகளிலும் முறைகேடு நடப்பதாக ஒரு சர்ச்சை எழுந்திருக்கிறது. இந்த சர்ச்சைகளுக்கு காரணம் பூஜா கேட்கர் என்ற ஒரு பயிற்சி ஐஏஎஸ் அதிகாரி. மேற்படி பூஜா கேட்கர் 2022ஆம் ஆண்டு இந்திய ஆட்சி பணி தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று பயிற்சி ஐஏஎஸ் அதிகாரியாக மகாராஷ்டிராவில் ஒரு மாவட்டத்தில் நியமிக்கப்படுகிறார். அங்கே அவருடைய செயல்பாடுகளால் பல சர்ச்சைகள் ஏற்படுகிறது. அந்த சர்ச்சைகள் பற்றிய விசாரணையில் அவருடைய பின்புலமும் விசாரிக்கப்படுகிறது. அதில் பல உண்மைகள் வெளியே வருகிறது. இந்த பூஜா கேட்கர் என்ற பயிற்சி ஐஏஎஸ் அதிகாரி தான் வேலைக்கு சேர்ந்தவுடன் தனக்கு தனி அலுவலகம் வேண்டும் என்று கேட்டு பிரச்சனை செய்திருக்கிறார். மேலும் தனக்கு தனி வாகனம் வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறார். வழக்கமாக பயிற்சி ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு இது கொடுக்கப்படுவதில்லை. அது மட்டும் இல்லாமல் இதையெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி பூஜா கேட்கருடைய தந்தை திலீப் ராவ் கேட்கர், இவர் ஒரு முன்னாள் அதிகாரி. இவர் அங்கே இருக்கக்கூடிய தாசில்தாரை மிரட்டுறாரு. உடனேயும் அந்த கலெக்டர் என்ன பண்ணுறாருன்னா சீஃப் செக்ரட்டரிக்கு லெட்டர் எழுதுறாரு. இந்த மாதிரியாக பிரச்சனை இருக்குங்க இந்த லேடியோட. அது மட்டும் இல்லை, சொந்த ஆடிக்காரை வச்சுக்கிட்டு அதில் ரெட் லைட் வச்சுட்டு சுற்றுறாங்க. இதில் பல பிரச்சனைகள் ஏற்படுது. அது மட்டும் இல்லை, டெபுட்டி கலெக்டரு வெளியே போயிருந்த நேரத்தில் அவங்களோட ரூமையும் எடுத்து இவங்க நேம் பிளேட்டை வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க. இதெல்லாம் எழுதுகிறாரு. எழுதின உடனேயுமே மேற்படி பயிற்சி அதிகாரியான பூஜா கேட்கர் வேறு மாவட்டத்துக்கு, வாசிம் மாவட்டத்திற்கு பணிமாற்றம் செய்யப்படுறாங்க. அப்போ தான் இன்னும் பல உண்மைகள் வெளியே வருது. அதில் முதலானது, இவங்க பார்த்திங்கன்னா ஓபிசி, நான் ஓபிசி கேட்டகரியில் வரேன்னு சொல்லி அதன் மூலமாக சில சலுகைகளையும் ரேங்க்ஸ் அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க. என்ன விஷயம்னாங்க, மத்திய அரசாங்க பணிகளை பொறுத்தவரை ஓபிசியில் க்ரீமி லேயர்னு ஒன்று இருக்குது. அதாவது ஓபிசியாக இருந்தாலும் குறிப்பிட்ட அளவுக்கு மேல் சம்பாத்தியம் இருக்கக்கூடிய குடும்பத்திலிருந்து வரக்கூடிய நபர்களுக்கு இந்த ஓபிசி சலுகைகள் கிடைக்காது. ஆனால் இவங்க ஓபிசி, நான் நான் க்ரீமி லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நான் க்ரீமி லேயர்னு சொல்லி சலுகைகளை வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் விசாரணை என்ன தெரிய வருதுன்னா, இவங்க குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் சொத்து இருக்குது. நில உச்சவரம்புக்கு எதிராக 110 ஏக்கர் இவங்களுக்கு சொந்தமாக இருக்குது. பல இடங்களில் இவங்களுக்கு சொத்துக்கள் இருக்குது. பூஜா கேட்கரே ஒரு டாக்டர். அது மட்டும் இல்லை, அவங்க பேரில் 22 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது. அதில் இருந்து 45 லட்சம் ரூபாய் இவங்களுக்கு வருஷ வருமானம் வருது. 8 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருமானம் இருந்தால் இந்த ஓபிசி சலுகைகள் மத்திய அரசு பணிகளில் கிடைக்காது. ஆனால் இவங்களே 45 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க இவங்க சொத்துக்கள் மூலமாக. இவங்க ஒரு பொய்யான சர்டிஃபிகேட்டை கொடுத்து ஓபிசின்னு சொல்லி வேலை சேர்ந்துருக்கிறது தெரிய வருது. அது மட்டும் இல்லை, தனக்கு பார்வை குறைபாடு இருக்கிறது, மேலும் லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ், மன ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டின்னு சொல்லுவோம். அந்த வகையிலையும் சலுகை வாங்கியிருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக எய்ம்ஸ் மருத்துவமனையில் இவரை செக்கப்புக்கு போக சொல்லியிருக்காங்க யூபிஎஸ்சியில் இருந்து. ஆனால் இவங்க அந்த செக்கப்புக்கு போகாமல் ஏமாற்றிருக்கிறாங்க. அதனால் இவருடைய தேர்ச்சி ரத்து செய்யப்படுது. அதன் மேலே கேட்டுக்கு போய் ஆர்டர் வாங்குகிறாங்க. கேட்லேயும் இவங்க கேஸ் தோற்று போயிடுது. அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டில் போட்டு ஹைகோர்ட் இவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லுது. அதன் அடிப்படையில் இவங்களுக்கு மறுபடியும் வேலை வருது. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, அந்த திரும்ப ஒருக்கா டெஸ்ட் எடுக்கணும் பார்த்தீங்களா, அது தனியார் மருத்துவமனையிலிருந்து இவங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் வாங்கி கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. இந்த மாதிரி பல வகையான குற்றச்சாட்டுகள் அவங்க மேலே வைக்கப்படுது. ஸோ முதல் விஷயம், பொய்யான சான்றிதழ்கள் மூலமாக இவங்க சலுகைகளை பெற்று இந்த ஐஏஎஸ் பதவியை வாங்கியிருக்கிறாங்க. இல்லைன்னா இவங்களுக்கு ஐஏஎஸ் பதவி கிடைக்காது. அதற்கு ஏன்னா 821வது ரேங்கில் வந்திருக்கிறாங்க. ஸோ ஐஆர்எஸ் இந்த மாதிரி கொஞ்சம் குறைந்த இதுதான் கிடச்சிருக்கும். ஆனால்
பொய்யான சர்டிஃபிகேட், ஓபிசி நான் க்ரீமி லேயர்னு சர்டிஃபிகேட் ரெடி பண்ணிருக்கிறாங்க. டிசபிலிட்டியை பற்றி இவங்க ரெடி பண்ணிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லை, இவங்க குடும்பம் பல தவறுகளை செய்யுது. இவங்க அம்மா பக்கத்துக்கு நிலத்துக்காரங்களை துப்பாக்கியை காட்டி மிரட்டக்கூடிய 2023ஆம் ஆண்டு வீடியோ ஒன்று கூட இப்போ வெளியே வந்திருக்குது. இவங்க தந்தை முன்னாள் அதிகாரி போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய தாசில்தாரை மிரட்டியிருக்காரு. இப்படி பல விஷயங்கள் வெளியே வரும் பொழுது சரி இவ்வளோ பிரச்சனை ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றின விசாரணைக்காக, அதாவது மத்திய அரசாங்கம் ஒரு நபர் கமிட்டியை நியமிச்சிருக்கிறாங்க. அதாவது அரசாங்கம் ஒத்துக்குது ஏதோ தப்பு நடந்திருக்குது, அதை பற்றி விசாரிக்கிறதுக்காக நாங்கள் ஒருத்தரை இந்த மாதிரி நியமிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்க யூஸ் பண்ணுற ஆடி கார், பல லட்சம் பெருமானம் உள்ள ஒரு ஆடி காரை தான் இவங்க பயன்படுத்துகிறாங்க. இந்த ஆடி கார் இருக்குது பார்த்தீங்களா, இது மேலே 21 டிராஃபிக் சலான் இருக்குது. மொத்தம் 26,000 ரூபாய் இவங்க கட்ட வேண்டிய ஃபைனே இன்னும் பெண்டிங் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த அதிகாரி என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்போ தான் ட்ரைனிங்கில் இருக்கிறாங்க. 24 மாதம் ட்ரைனிங் முடிஞ்சதான் இவங்க பெர்மனண்ட்டே ஆவாங்க, இல்லை வீட்டுக்கு அனுப்பிச்சுடுவாங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு திருட்டு வழக்கில் சம்மந்தப்பட்ட ஒருத்தரை விடுவிக்க சொல்லி விவேக் பன்சருங்கிற ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி இவங்க மிரட்டி இருக்கிறாங்க. இது எல்லாமே இப்போ வெளியே வந்திருக்கு. அதனால் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டு விசாரிக்கப்படுறாங்க. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கண்ணாடி போடாமல் வரும். ஏன்னா இவங்களுக்கு பார்வையில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடியோடு தான் இவங்க ஃபோட்டோஸ் எல்லாமே வருது. ஸோ இந்த மாதிரியான ஒரு தவறு நடந்திருக்குது, வெளியே வந்திருக்குது. இப்போ இந்த விஷயம் வெளியே வந்த காலகட்டங்களில் தான் பார்த்திங்கன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் வருது. 2011 அபிஷேக் சிங்னு ஒருத்தர், இவர் லோக்கோ மோட்டர் டிசபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லி பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேட்டகரி 3ல் சலுகைகள் வாங்கி ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கார். அதுக்கப்புறம் சமீபத்தில் ரிசைன்மெண்ட்டு படத்தில் நடிக்க போயிட்டார். இவர் சொல்லக்கூடிய லோக்கோமோட்டர் டிசபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா செரிப்ரல் பாலசி, அதாவது பக்கவாதம், டிராஃபிசம், ஆள் குட்டையாக இருக்கிற விஷயங்கள், ஆசிட் அட்டாக் விக்டிம்ஸு, மஸ்குலர் டிஸ்ஃபார்மிட்டி, இந்த நம்மளுடைய மஸ்குல்ஸு, நம்முடைய தசை பிரச்சனை சம்மந்தமான பிரச்சனைகள், அதர் கண்டிஷன்ஸ் தட் அஃபெக்டிங் மூவ்மெண்ட், ஒருத்தர் சரியாக மூவ் பண்ண முடியாத நிலைமையில் இருக்கவங்களுக்கு தான் இந்த கேட்டகரியில் வருவாங்க. இந்த கேட்டகரியில் அவர் வாங்கியிருக்காரு. இப்போ பக்கமாக ரிசைன்மெண்ட்டு நடிக்க போயிட்டார். அவருடைய ஒரு வீடியோ வெளியே வந்திருக்குது. சும்மா ஜிம்மில் அவரை டான்ஸ் பண்ணுற டான்ஸும் அவர் ஜிம்மில் பண்ணக்கூடிய எக்ஸசைஸும் பார்க்கல அவரும் பொய்யான சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காருங்கிறது தெரிய வருது. ஸோ நம்முடைய நாட்டில் மிக முக்கியமான ஒரு வேலை அப்படின்னா இந்த ஐஏஎஸ். நம்ம நாட்டை செயல்படுத்தக்கூடிய நம்ம நாட்டின் முக்கியமான அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த ஐஏஎஸ் எக்ஸாமில் கூட இவ்வளோ பெரிய குளறுபடிகள் நடக்கிறது தொடர்ச்சியான அரசாங்கங்களின் தோல்வியை காட்டுகிறது. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் மற்ற விஷயங்கள்லாம் அரசாங்கம் திரும்ப சரி செஞ்சு இந்த மாதிரி தவறாக உள்ள வரக்கூடியவங்களை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய வேண்டுகோள். ஏன்னா என்ன சார் ஒரு ஆள் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, இதே மாதிரி பாதிப்புக்குள்ளான ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஓபிசி கிடைக்கக்கூடிய சலுகைகளை இந்த அம்மா பறிச்சிருக்குது. அதே மாதிரி ஒரு டிசபிலிட்டி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த அம்மாவும் அஜித் சிங்கும் பறிச்சிருக்கிறாங்க. இது எவ்வளோ ஒரு தவறான விஷயம். இப்போ இந்த விசாரணைக்கு அப்புறம் அவங்க மேலே தப்பு இருக்குதுன்னு தெரிய வந்துச்சுன்னா அவங்க மேலே கிரிமினல் கேஸ் போடலாம், எஃப்ஐஆர் போடலாம். ஆனால் இந்த வாய்ப்பு பறிபோனவங்களுக்கு மறுபடியும் வாய்ப்பு கிடைக்குமாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. நன்றி, வணக்கம்.